வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. ஃபிடே உலகக்கோப்பை செஸ் போட்டிகளை இந்தியா நடத்துவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போட்டி நடைபெறுவதால் நம் நாட்டு இளைஞர்கள் இடையே செஸ் விளையாட்டு பிரபலம் அடைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். வரும் அக்டோபர் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 27ஆம் தேதி வரை உலகக்கோப்பை செஸ் போட்டிகள் கோவாவில் நடைபெற உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய குடிமக்களின் உயிருடன் விளையாடிய பயங்கரவாதிகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தகுந்த பாடம் புகட்டப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை வெற்றிகரமாக வீழ்த்திய இந்திய ராணுவம், ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப் வீரர்களை இன்று சந்தித்து கௌரவித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்காலத்தில் போர்கள் வெறும் ஆயுத போர்களாக மட்டும் அல்லாமல் தொழில்நுட்பம், உளவு, பொருளாதாரம், ராஜதந்திரம் ஆகியவற்றின் கலவையாக இருக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுவை முழுவதும் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் சிறப்பு கொண்டாட்டங்களும் பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. ஏனாம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடில்கள் அமைக்கப்பட்டு விநாயகர் சிலைகளை அலங்கரித்து வழிபாடு நடத்தப்பட்டது. ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.